ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது அம்மன் பெட்டி. இதை யாரெல்லாம் வைப்பாங்க, எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளாரிட்டி என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் அம்மன் பெட்டி வச்சுருக்கோம். ஸோ அம்மன் பெட்டி அப்படிங்கிறது சௌராஷ்டிராவில் அம்மா புட்கின்னு சொல்லுவாங்க. நிறைய சௌராஷ்டிரன்ஸ் இது வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ தை மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ இதுக்காக வந்து நாங்கள் படைக்கிறது குழுப்பொங்கல் மீன்ஸ் இது சக்கரை பொங்கல் நாங்கள் வந்து படைப்போம். ஸோ இந்த மாதிரி பொங்கல்னு கத்துறதுலேருந்து நாங்கள் ஒரு எக்ஸைட்டாகவே நாங்கள் இந்த ப்ராசஸை இப்போ கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பெரியவங்க வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்க வீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரேஷனாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த பெட்டி ஏங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாட்டிக்கும் பாட்டி ஸோ அந்த ஜென்ரேஷனில் இருக்கும்போது ஒரு கன்னிப்பெண் வந்து ஸோ அவங்களுக்காக ஞாபகமாக வச்சுருக்கிறது தான் இது. சில பேர் என்னன்னா அந்த ஜென்ரேஷன்லேயே ஒரு 2-3 பேர் நிறைய குழந்தைங்க பிறக்கும் இல்லையா, அப்போல்லாம் 15-20ன்னு. ஸோ அதில் 2-3 பேர் இருந்திருப்பாங்க கன்னிப்பெண்களாக. ஸோ அவங்களுக்கு ஞாபகமாக கூட வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ இந்த இதை வந்து இயர்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. பெட்டி வந்து நிறைய பேர் இயர்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. சிலர் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் 5 இயர்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இந்த வாட்டி பெட்டி சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ பழைய பெட்டி வந்து புது பெட்டி கொஞ்சம் பெரிய பெட்டியாக வாங்கிட்டோம். ஸோ இது உள்ளே வந்து நிறைய திங்ஸ், பெண்களுக்கான திங்ஸ், பொட்டு, சீப்பு, சோப்பு டப்பா, அத்தர், சென்ட்டு, ஒரு சேலை, இதெல்லாமே வைப்போம். ஸோ பழைய திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு புது திங்ஸாக நாங்கள் உள்ளே வைப்போம். அது விளையாட்டு ஜாமான் கூட இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தைங்க தானே இருந்திருப்பாங்க. அப்போது சின்ன குழந்தைங்கன்னா ஒரு கன்னி பெண்கள், கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க, ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணுங்க, அவங்க எல்லாருமே யாராச்சும் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக வைக்கிறது தான் இது. ஸோ விளையாட்டு ஜாமான் எல்லாமே வைப்பாங்க. கோலாட்டம் வைப்பாங்க, கோல் அது வைப்பாங்க. இது எல்லாமே சாமி கும்பிட்டு நாங்கள் புதுசு வந்து உள்ளே சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒருத்தவங்க மடியில் வச்சு இதுக்குள்ளே எல்லாம் திங்ஸ் வைப்போம். மடியில் இருக்கவங்க கன்னிப்பெண்ணாக இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க ஞாபகமாக அந்த பெட்டியில் உள்ள எல்லா திங்ஸும் அவங்களுக்காக ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொருத்தவங்களாம் வைப்பாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களும் சின்னவங்களும் எல்லாருமே சேர்ந்து நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அவங்கள நினச்சிட்டு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா அந்த வேண்டுதல்லாம் நினச்சிட்டு நாங்கள் ஒவ்வொன்றா திங்ஸ் உள்ளே வைப்போம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ளே வச்சதுக்கப்புறம் என்னென்னா வெளியே வந்து வெயிட் பண்ணுவோம். 2 to 3 minutes வெயிட் பண்ணுவோம். ஏன்னா வந்து விளையாடுவாங்களாம். ஸோ வந்து பார்ப்பாங்க எங்களை எப்படி கும்பிட்றாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம், அவ்வளோதான். ஸோ அதில் கிளாப் பண்ணிட்டே உள்ளே போவோம். அது ஒரு ப்ராசஸாக எக்ஸைட்டாக நாங்கள் பண்ணிகிட்ருப்போம் எல்லாருமே. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் ஏன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இன் ஃப்யூச்சரில் நான் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்கள் வீட்லேயும் பண்ணுறாங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மதுரையில் சௌராஷ்டிரியன்ஸ் நிறைய பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் வருஷம் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு தெரியும். ஸோ அந்த பழைய திங்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரீ யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க எடுத்துப்பாங்க. அண்ட் திங்ஸ் எல்லாமே எல்லாருமே பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம். என் பொண்ணு வந்து கோலாட்டம் அந்த விளையாட்டு ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டா. அண்ட் வளையல் எல்லாருமே பெரியவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க.